சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க. நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன். நேற்று பார்த்தா சுமியுடைய கள்ளக்காதலை அவன் பேர் என்ன சுகைலு, அவனோட ஃபோட்டோ ரிலீஸு, அவனுடைய குடும்ப வரலாறு அது இதுன்னு சொல்லி போட்டு திருப்பி சுமி எனக்கு ஃபோனை போட்டு சப்போர்ட் பண்ணி எனக்காக பேசுங்கன்னு சொல்லி நான் வேணான்னு சொல்லி இனிமேல் இந்த வீட்டு வாசப்பக்கமே மிதிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி நேற்றே எனக்கு அவளுக்கும் பெரிய தகராறாகி போச்சு. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு பார்த்தா துபாய்க்காரேன்னு சொல்லி ஒருத்தனுடைய ஃபோட்டோவை போட்டு விட்டு ஒரு அரபு நாட்டு சேக்கு படத்தை போட்டு விட்டு இந்த கிளவி பண்ணுற அநியாயம், போக்சோ கிளவி பண்ணுற அநியாயம் தாங்க முடியலை. இவளை கேட்டால் எனக்கு அப்படி யாரையுமே தெரியாது, உனக்கு தெரிஞ்சு நான் என்றைக்கு நான் துபாய்க்கு போனேன், 7-8 வருஷம் ஆகுது, அதுவும் நான் துபாய்க்கு எங்கே போனேன், சிங்கப்பூருக்கு தானே போனேன், துபாய்க்கு நான் எப்போ போய் நீ பார்த்த, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. யார் யாரோ இப்போ இவன் என்ன சொல்கிறானா, இவன் நியாயத்தை சொல்கிறா, நான் அதையும் நான் கேட்டுக்கிறேன். துபாயில் ஒருத்தர் உதவி பண்ணார். எப்போனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் சீனிவாசா நகரில் இருக்கும் பொழுது ஒரு 10,000 ரூபா பணம் போட்டு விட்டார். பணம் போட்டு விட்டுட்டு இவகிட்ட வலிஞ்சு பேசினார். நான் அப்போவே அதை கட் பண்ணி விட்டேன். எப்போ இவன் போக்கு சரியில்லை, இதோடு இவனை கட் பண்ணி விடு, காசை கொடுத்துட்டு உன்னை வேறு ஏதோ உன்கிட்ட எதிர்பார்க்குறான் போல் அப்படின்னோடனே அதோடு அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஆனால் இப்போ திருப்பி ஏதோ ஒரு கூகுளில் போய் எவனோ ஒரு ஃபோட்டோவை எடுத்து இவன் தான் துபாய்க்காரன் கருப்பியோடைய கள்ளக்காதனே அப்படின்டா இங்கே ஏதாவது ஒன்று நடக்க போகுதா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை வச்சு நான் இவளும் நான் சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட மூச்சியை தூக்கி வச்சுக்கிறதும் எதுக்கு தூக்கி வைக்கிறா? அதுக்கு காரணமே இல்லையே. அதாவது நெருப்பு இல்லாமல் போயாதான்னு சொல்லி ஒரு வார்த்தையை நான் கேட்டுவிட்டேன். உடனே அதை எப்படி என்றைக்கோ நடந்தது உனக்கு தெரியாதா? அது இவன் கிடையாது, அவன் மூஞ்சியை கூட நான் நேரில் பார்த்ததில்ல, எவனையோ வச்சுக்கிட்டு இந்த கிளவி உருட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல எனக்கு என்னென்னா இப்போ ஓவர் மன உளைச்சலில் இருக்கேன் நான். எப்படி 2 நாளைக்கு நான் தாராபுரம் போனேன், அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லி பிள்ளைக்குட்டியோடு கிளம்பி போயிட்டான். நான் தான் 2 நாளாக பப்புவை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம் வீடியோக்கள் போட்டு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, நான் ஒரு 2 நாளைக்கு கொடைக்கானலுக்கோ கோயம்புத்தூருக்கோ ஊட்டிக்கோ ஏற்காடுக்கோ எங்கேயாவது போய் நான் பாட்டுக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றேங்கிறேன். இதில் என்ன தப்பு? இவன் மசாலா வியாபாரத்தில் மும்முரமாக இறங்கிட்டா, இந்த பழையபடி காலையிலேயே எடுத்துகிட்டு நோட்டும் கையுமா உட்காந்துட்டா. இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லை. வீட்லேயும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. உன் வேலைகள் ஒன்று ஒன்றா நான் முடிச்சு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்போ எனக்கு சுதந்திரம் வேணாமா? என்னால் அங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. நான் ஒரு அளவு தான் பார்ப்பேன். என்னால் இப்போ எனக்குன்னு சொல்லி ஒரு சுதந்திரம் வேணுமா வேணாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கூடவே 24 மணி நேரமும் குப்பை கொட்டிக்கிட்டு போடுற சோறையே தின்னுக்கிட்டு, சரி சோறு போடுறா ரைட்டு தான், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு நிம்மதி வேணும். அதுக்கு நான் எங்கேயாவது வெளியூர் போனால் தான் எனக்கு செட் ஆகும். கோவை கார்த்தி இருக்கிறாரு, போனால் ஏதாவது ஆர்டர் போட்டு விடுவார். எனக்கு நிறையா பேர் அங்கே இப்போ பழகிட்டேன் நான். ஏதோ ஒரு வகையில் நான் போய் இருந்துட்டு ஒரு 2 நாளில் வர்றேன்னு சொன்னால் அதெல்லாம் போகக்கூடாது. எனக்கு மசாலா வாங்குறதுக்கு கூடவே வா, எனக்கு எல்லாம் கொரியர் அனுப்புறதுக்கு ஆள் வேணும். நான் என்ன இவளுக்கு என்ன கூச்சா தூக்குற இவனா மாமா பயலா? நான் கேட்குறேன். எனக்கு ஒரு அளவுக்கு மேலே போனால் ஆத்திரத்துக்கு மேலே ஆத்திரம் வருங்க. சொல்லி பார்ப்பேன். கேட்கலன்னா உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, என் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேன்னு போய்கிட்டே இருப்பேன். சரி, நானும் தெரியாமல் தான் கேட்குறேன். இருந்த காசை பூரா பிடுங்கிட்டேன். இஎம்ஐ கட்டுறதுக்குன்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்கு வாஷிங் மிஷினுக்கு ஏசிக்குன்னு சொல்லி எல்லா காசையும் பிடுங்கிட்டேன். இப்போ என்கிட்ட காசு இல்லாமல் நான் சுத்தமாக வெறும் ஆளாக எம்டியாக பிச்சைக்காரனை விட கேவலமாக உட்காந்துருக்கேன். எல்லா காசையும் ஒதுக்கிட்டு இப்போ இவகிட்ட பிச்சை வாங்கி நான் காசு ஒன்றுக்கு செலவு பண்ணுற நிலைமையில் கொண்டு நிப்பாட்டிட்டான். இது எப்படி? நான் ஒரு பொதுவான ஒரு விஷயம் ரகசியத்தை நான் மறைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வெளியே வருது. நான் சொன்னால் இவளுக்கு ஆத்திரம் வரும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், பரவாயில்ல. ஒரு வீடு கட்டணும், ஒரு நிலப்புலம் வாங்குகிறோம், ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும். அவசரப்பட்டு இப்போவே உட்காந்துக்கிட்டு எல்லா காசையும் மிச்சம் பண்ணி சாப்பாட்டிலேருந்து வேறு எல்லா செலவுகளையும் சுருக்கி ஒரு படத்துக்கு கூட போகிறதுக்கு கருப்பு படம் நல்லா இருக்குங்கிறாங்க, வரமாட்டேங்கிறான். அதுக்கு தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு. சரி வாப்பா போய் பார்த்துட்டு வருவோம்னா அதுக்கும் வரலை. இப்போ எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு எங்கேயுமே என்னையும் போடாமல் என் காசை பூரா வாரி சுருட்டி என்னை இங்கே அடிமைத்தனமாக வச்சா இந்த வாழ்க்கை நான் வாழணுமா? சரி ரைட்டு, எனக்கு ஒரு மன நிம்மதிக்காகவாவது நான் என் குடும்பத்துக்கு போகிறேன். ஒரு நாளாவது போய் என் பேரன் பிள்ளைகளோட என் மையங்களோட அவனுக்கு என்ன ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கணும், எனக்கு பணம் சேர்க்குறதுக்கு ஒரு வழியை விடுப்பா. நீ எவ்வளவோ சேர்க்குற, உன் பிள்ளைய காலேஜ் ஃபீஸு கட்டுறதுக்கு இப்போ இந்த ரூபா 4 பேர்கிட்ட வாங்குற. அதை யார் ஏன் ரிலேஷன், ஏன் சொந்தம், ஏன் தங்கச்சிங்க, ஏன் மாப்பிள்ளைங்க எல்லோரும் கொடுத்து உதவி பண்ணுறாங்க.
எல்லா காசையும் வாங்கி நீ தான் உன் கவட்டைக்குள்ளே போடுற. உன் பிள்ளைகளுக்கு எப்படி வந்து ஒரு காலேஜுக்கு சேர்க்கணும்னு சொன்னோன்னே ஏன் மாப்பிள்ளைகளுடைய என் தங்கச்சி தேவைகளை நீ தேடுறியோ, அதே மாதிரி என் மகனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கும் ஒரு கடை வச்சு கொடுக்குறதுக்கும் நான் ஒரு சில பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அவங்களும் தர்றேன், உதவி பண்ணுறேன், எங்கள் பேரை சொல்லாதீங்க, மறைமுகமாக வச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் இந்த காசையும் வாங்கி இதையும் கருப்பி பிடிங்கிட்டான்னா என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு பொம்பளைக்கு ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. எல்லா வகையிலையும் என்னை பிடுங்கிட்டு பிச்சைக்காரனாக ரோட்டில் விடாத குறைய எனக்குன்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸு கிடையாது, எனக்குன்னு சொல்லி ஒரு நகை கிடையாது. நான் போட்டிருக்க துணிமணியிலேருந்து நான் கட்டியிருக்க வாட்ச் வரைக்கும் கண்ணாடி வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ. இந்த போட்டிருக்க மைக்கு வரைக்கும் ஓசி, எல்லாமே ஓசியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் இவன் சொகுசாக ஏசியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு காலையில் நான் எந்திரிச்சோன்னு இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, சின்ன சம்பவம், நல்லா கேட்டுக்கோங்க. 6 மணிக்கு நான் எந்திரிப்பேன், பேப்பர் படித்து முடிச்சுட்டு 7 மணிக்கு வந்து ஏசி ஆஃப் பண்ணுறேன். ஏன் ஆஃப் பண்ணால் என்ன, விடிய 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 எத்தனை மணிக்கு போட்ட ஏசி, நைட்டு வந்து லைவ் போடுறேன்னு சொல்லி வந்து உட்காந்தா பார்த்தீங்களா 9 மணி, அப்போ போட்ட ஏசி மறுநாள் காலையில் 7 மணி வரைக்கும் ஓடுது. 10 மணி வரைக்கும் 10 மணி நேரம் ஒரு 1.5 டன் ஏசி ஒரு வீட்டில் ஓடுனா அதுக்கு ஆகக்கூடிய கரண்ட் செலவு எவ்வளோ வரும்? மாதம் 8,000 ரூபா 10,000 ரூபா ஏசிக்கு. இலுப்பூரில் இப்போ எப்படி சொல்கிறது, செட்டிப்பாளையத்தில் சட்டி கழுவிட்டு இலுப்பூரில் கம்மாயில் கக்கா போனவ இவ இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு ஏசி வாழ்க்கை, எங்கே போனாலும் காரில் போகிறது, ஏசியில் போகிறது, எல்லாமே ஏசினா வாழ்க்கையில் என்ன தான் வந்து இவன் சாதிக்க போகிறான்? காசையும் செலவு பண்ணிக்கிறா, கரண்ட்டு பில்லும் போகுது, இது போக நான் அதை வாங்கணும் இதை வாங்கணும் வீடு கட்டணும் வாசம் வாங்கணும்னு சொல்லி அதில் ஏகப்பட்ட காசு போகுது. சேமிப்பு, அதாவதுங்க தனக்கு போவதான் தானம் தர்மம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியம் என்ன, என் ஃபேமிலிக்கு நான் எதாவது செய்யணுமா இல்லையா? காலையில் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், சுமி எனக்கு ஃபோனை போட்டு இன்றைக்கி புதன்கிழமை ஏதாவது கறிமீன் வாங்கிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்டா. அவள் போலப்போ எங்கள் நாரிக்கிட்ட, ஏப்பா ஒரு 1000 ரூபா கொடுப்பா, நான் போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு எப்படி 1/2 கிலோ கறி 500 ரூபா வரும், பால் முட்டை வேறு ஏதாவது வந்து தீம்பண்டம் கேட்பாங்க, முக்கோண பால்கோவா எதையாவது வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வர்றேப்பா, ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேப்பா, கெஞ்சி கேட்குறேன். 1 மணி நேரம் தான் பெர்மிஷன் கேட்குறேன், போயிட்டு வர்றேன்றதுக்கு. வேணான்னு சொல்லலை, போயிட்டு சாயங்காலமாக வா, 6 மணி லைவை முடிச்சுட்டு 7 மணிக்கு வா அப்படின்டா. இவன் இன்னொரு விஷயத்தையும் இப்போ என்கிட்ட சொல்கிறான், தொண்டை வந்து கமலஹாசன் வாய்ஸ் எடுக்கிறாளாம், அதனால் பாதி காற்று தான் வருது, வாய்ஸே வரமாட்டேங்குது. பழைய வீடியோக்கள்லாம் போய் பாரு, 4-5 வருஷத்துக்கு முன்னால் என் வாய்ஸ் எப்படி இவங்க ஜானகி அம்மா மாதிரி வந்து குரல் தேனா குயில் மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தா எருமை மாதிரி கரகரன்னு இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போன்னு சொல்லி 1 வாரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்னை கூட்டு போக மாட்டேங்கிறேன்னு சொல்லி அங்கலாயிரா. நான் 3 நாளைக்கு முன்னாலேயே நான் கூப்பிட்டேன், கிரிதர கோபாலன்னு சொல்லி இங்கே இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காருப்பா, வாப்பா உன்னை பார்த்துட்டு உனக்கு மசாலா ஜாமான் வாங்குறதா இருந்தால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேப்பான்னு சொல்லி நேற்றே கூப்பிட்டேன். வெயில் சுள்ளுன்னு போட்டுச்சு, அப்போலாம் வரல. இன்றைக்கி என் குடும்பத்தை போய் பார்க்க போகிறேன், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு என் பேரன் கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன். ஒன்று மாத்திரம் எனக்கு தொண்டை சரியில்லை, எனக்கு புண்ணாக்கு சரியில்லை, இப்போவே என்னை கூட்டிகிட்டு போ, இன்றைக்கி வரலன்னா நீ என்றைக்குமே என்னை கூட்டு போக வேணான்னு சொல்லி காலையிலே சண்டை. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இப்படிலாம் வந்து இந்த அடிமை வாழ்க்கை வாழணும், எல்லாமே உனையவே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா என் துணிமணி எடுத்து கொடுத்துரு, என் பேக்கை தூக்கி கொடு, நான் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். இப்படி வந்து நான் உட்காந்து ஒரு விஷயம் பேச விட முடியலை, ஒரு ஃபோன் வந்து அட்டன் பண்ண முடியலை. இப்போ கூட இந்த சுமிக்கிட்ட இருந்து 4 கால் வந்திருக்கு, நான் அதை எடுத்து பேசுகிறதுக்கு என்னால் முடியலை, பயம். காரணம், எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா அங்கே போய் மனசார ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு வீட்டு குடும்ப விஷயத்தை பேசி அடுத்து என்ன நம்மளுடைய ஃபியூச்சர் என்னப்பா பண்ணலாம், நம்ம பிள்ளைக்கு என்ன கல்யாணம் காட்சி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதை பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. எப்படி தான் இவளுக்கு மூக்கு வேர்க்குன்னு தெரியாதுங்க. கரெக்டாக சுமிக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பேன், ஊடால வெயிட்டிங்கில் வந்துடுவான். நான் பேச வந்ததே மறந்துட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுவேன். என்ன தான் அவளை பற்றி எவ்வளவோ அவதூறுகள் இந்த மீடியாவுக்குள்ளே பரவுனாலும், அவள் கள்ளக்காதலை புகைப்படங்கள் வந்தாலும், என்னைய சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னாலும் நான் சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சப்போர்ட் பண்ணுன்னா அதுக்கு என்னை வேறு மாதிரி கூப்பிடுவாங்கப்பா. நேற்றே விளக்கம் கொடுத்துட்டேன், ஒரு 1/2 மணி நேரம் நான் மனசார பேசினேன். எப்பா என்னால் இதில் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் என்றைக்கினாலும் வந்து நீ என்னைய புருஷன்னு சொல்லணும், நான் தான் வந்து உன்னைய வந்து வேணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேனே தவிர நீ எந்த விஷயத்துலையுமே ஒரு ஆர்வம் எடுக்கவே மாட்டேங்கிற. இப்போ முதற்கொண்டு என்னுடைய உறவுகள் எல்லா பேருமே, என்னுடைய உறவுகளை விடுங்க, அவளோட உறவுகளை வச்சுக்கோங்களேன், 80 பேர் அவளை விட்டு விலகி போயிட்டாங்க. காரணம் யார்? அந்த ஒரு இவன் தான், பொம்பளை பொறுக்கி பையன். அவன் பேரை கூட எனக்கு சொல்கிறதுக்கு மனசு வரல. அந்த அளவுக்கு அவன் மேலே வந்து நான் வெறுப்பில் இருக்கேன். என்னையை போட்டுக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன்னு சொல்லி அங்கே பேசுகிறான். இவன் நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா உன்னைய வேறு மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் பேசுகிறான். நான் யாருக்கு தான் புனையாகிறது கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போயும் சொல்கிறேன்,
இன்றைக்கி சூழலுக்கு நான் ஒரு சிறை கைதி அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து எங்கே போகிறதுக்கும் எங்கே வர்றதுக்கும் எனக்கு உரிமை இல்லை. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க உரிமை இல்லை. 7 வருஷமாக பாருங்கள், தண்ணி அடிக்கிறதா இருந்தால் கூட இவ கூட தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது. யார் கேட்டையாவது வாட்ஸ்அப்பில் நான் போய் பார்க்க ஆன் பண்ணுறதுக்கு முதல்ல இவ தான் என்னுடைய வாட்ஸ்அப் ஆன் பண்ணுறா. என்னுடைய பேடிஎம்மு ஏடிஎம்மு எல்லா கண்ட்ரோலும் இவகிட்ட இருந்தால் இந்த வாழ்க்கை நான் வாழணுமா? இவ்வளோ ஒரு கேவலமான வாழ்க்கை எனக்கு தேவையா? சரி ரைட்டு வாப்பா, போய் ஒவ்வொரு பிரச்சனையாக முடிச்சுட்டு வருவோம். முதல்ல போய் சென்னைக்கு போயிட்டு வந்து அந்த பிரச்சனையை முடிப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, எனக்கு இந்த மசாலா ஆர்டர் எடுத்துட்டேன், என் பிள்ளைகளுக்கு வந்து அடுத்து காலேஜுக்கு நான் போகிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும், நான் அந்த விஷயமா போவேனா இதை பார்ப்பேனே அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு எது தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது, அதைத்தான் வந்து பார்க்கணும். இந்த பக்கமாக அந்த பக்கமாக இப்போ வருமுன் காப்போம் நான் சொல்கிறது. இப்போ நேற்றுலேருந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், மன்னிப்பு அந்த ஒரு வார்த்தையை கேளுப்பா, பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிடலாப்பான்னு சொல்லி நான் பேசி ஒவ்வொரு விஷயமாக அவங்களுக்கு வந்து கல் மனசையும் கரைய வைக்கிறேன். அவங்க கல் மனசு கிடையாது, இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு லைவ்லையும் எப்பா இப்படி பேசாத அப்படி பேசாதப்பா, பார்த்துருந்துப்பா இருப்பா, யார் வம்புக்கும் போகாதப்பான்னு சொல்லி இவளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறவன் நான். ஆனால் ஒரு வார்த்தை மன்னிப்புங்கிற வார்த்தையை கேட்குறதுக்கு இவன் வாயிலிருந்து வரமாட்டேங்குது. கேட்டால் அதான் எனக்கு பதிலாக நீ கேட்டீல, அப்புறம் என்னென்னா பேசுனது நீ கேட்குறது நானா? இந்த கேள்விக்கு மாத்திரம் இவ்வளோ பதில் சொல்லுங்க பார்ப்போம். யார் பேசுனாங்களோ வேணா விதைச்சவன் தான் வினையை அறுக்கணும். அதை விட்டுவிட்டு என்னையே போய் உட்காந்து பேசுகிறேன், அங்கே போய் கமெண்ட் பாருங்கம்மாக்கு என்ன கொடுத்துருக்கேன் என்னாண்டு டெய்லி உங்களை பேசி பேசி சம்பாதிக்கிறியா யாரு நானா? சரி எதுக்கு நேரில் பார்க்குறப்ப என்ன பேசுறோமோ பேசிக்கலாம், இனிமேல் நான் மீடியாலாம் பேசுகிற ஐடியா இல்லை. என்னையை பற்றி எப்படி இல்லை நான் கேட்குறேன், நான் எப்பப்பா வந்து அவங்கள பற்றி வந்து பேசி 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 மைண்டை மாத்திரியா நீ? ஏப்பா நாயத்தை பேசுங்க. நான் வந்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அம்மா கையில் காலில் விழுந்து தங்கச்சி கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த நடவடிக்கை எடுக்க வேணாம், சமரசமாக போவோம், சமரச தீர்வு அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து எங்களுக்கு வேறு வீடியோ போட்டு எங்களுக்கு சம்பாதிக்க முடியாதா? அந்த அம்மாவை பேசி தான் நான் சம்பாதிக்கணும்னு என்ன ஏண்டாடே? அந்த அம்மா லைவில் வந்து சூப்பர் சாட்டு போட்டு இந்த எங்கள் அண்ணேன்னு சொல்லி அப்படி வந்தவங்க அவங்க, சரியா? அவங்க மீடியாவில் இருந்தாலும் அவங்க ஒரு சின்னத்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த யூடியூப்புக்கு நான் வந்து வீடியோ போடும்போது லைவில் பார்த்து தான் அவங்கள வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. இதை நான் பெருமைக்கு சொல்லலை. இதனால் இதையும் போய் அங்கே போய் ஒரு குத்தமாக சொல்லாதீங்க. என்னமோ உங்களால தான் இது அவனால தான் நீங்கள் வளர்ந்தீங்களாமே அப்படி இப்படி சொல்லிடாதீங்க. நான் அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணவே கிடையாது, பொதுவாக சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது அவங்கள பேசி எப்படா நான் வளருவேன்? இதில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அப்போ வேணும்னே நீங்கள் இங்கிட்ட அங்கிட்டு கோர்த்து விட்ற வேலையை பார்க்குறீங்க. இவ சொல்கிறத நான் இன்னும் பார்க்கவே இல்லை. எந்த கமெண்டில் போட்டிருக்காங்க? காலையில் இன்றைக்கி போட்டாங்க அந்த வீடியோவிலையே. இனிமேல் நான் அந்த அம்மாவை பற்றி நான் பேசவே மாட்டேன்ப்பா. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அந்த அம்மா பேரையோ இல்லை அந்த அம்மாவுடைய தங்கச்சின்னு சொல்லி கூட அந்த அம்மாவை வீடியோக்கள்லையோ லைவ்லையோ நான் பேசலை. இதோடு நான் நிப்பாட்டிக்கிறேன். எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நான் கேட்டது மரியாதை நிமித்தமாக ஒரு வீடியோவில் ஏம்மா இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைங்கம்மா, நான் கூட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி வீடியோ போட்டது அவங்க என் ஃபோனை எடுக்கலை. ஆக்சுவலாக நடந்த விஷயம் இதுதான். நான் சரி எப்படியாவது அவங்கள வந்து ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து காண்டாக்ட் பண்ணி என்னுடைய குறைகளை பூரா சொல்லி சரி அழுது கூட இவ தான் வந்து நம்ம மீடியாவில் நான் அழுக மாட்டேன் ஆம்பளை, அதனால் வந்து ஒரு லைவ் இது தனிப்பட்ட முறையில் ஒரு கான்காலில் யார் மூலியமாவது வாங்குங்க, உங்கள்கிட்ட நான் பேசணும் விட்டுருங்க இதோட இந்த பிரச்சனைன்னு சொல்லி கதறி அழுகணுங்கிறதுக்காகத்தான் நான் கூப்பிட சொன்னேன். ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் அதை என்னை மதிக்கலை. என்னை வந்து ஒரு அண்ணனாவோ இல்லை ஒரு வயசில் பெரியவராகவோ நினச்சிருந்தால் இந்நேரம் சொல்லுங்கங்க, நீங்கள் அண்ணேன்னு கூட சொல்ல வேணாம், சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்கலாம். நானும் என்னுடைய தரப்பு நியாயங்களை நான் சொல்லியிருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கம்மா, நான் கூட உங்கள் காலில் விழுகிறேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு நான் அழுதுருப்பேன். ஆனால் இவ்வளோ தூரம் நான் பேசியும் எனக்கு ஒரு ரிப்ளை கூட பண்ணாமல் நீங்கள் மாத்திரம் எத்தனை வீடியோக்களை சொல்கிறீங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணலை இவளுக்கு சப்போர்ட் பண்ணலை, அவன் என்னையை திட்டுனா இவன் என்னையை திட்டுனா, அந்த நேரம் பூரா வந்து எதுவுமே பேசாமல் ரிப்ளை கொடுக்காமையே இருக்கிறாரு, இவர் என்ன மனுஷனா அப்படிலாம் கேட்டிங்கல்ல. இன்றைக்கி நானே இறங்கி வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் மன்னிப்பு கேட்குறேன். நான் தப்பே பண்ணலை, இருந்தாலும் நானும் இந்த விஷயத்தில் என்னையும் ஜாயிண்ட் போட்டு விட்டுட்டீங்க. அப்படி இருந்து நான் சரி ரைட்டு வர்றேன்ட்டு. எதனாலும் இப்போ அவளுக்கு ஒரு பிரச்சனை, சென்னைக்கு போகணும்னா அவன் மாத்திரமா போகிற, அவளை கூட்டிகிட்டு வந்து திருப்பி கூப்பிட்டு வர்ற வரைக்கும் ஏன் பொறுப்பு தான். அப்போ நானும் தானே வரணும். அதுக்காகவே எனக்கு தனியாக சம்மன் அனுப்புனீங்களா? எனக்கு எதுக்குன்னு தெரியலை. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டேனே, அதுக்கு நீ ஏதாவது பதில் சொன்னீங்களா? இப்போ வரைக்கும் இல்லை. நான் என்ன பாவம் பண்ணேன்?
வேணாப்பா உங்கள்கிட்ட பேசுனது பழகுனது நீங்கள் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது இதுதான் நான் செஞ்ச குற்றமா சொல்லுங்கள். நீங்கள் கேட்க வேண்டியதை நான் கேட்குறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து செஞ்சவங்க, நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கினவேன். என் தரப்பு நாயத்தை நான் நேற்றுலேருந்து 3 நாளாக கதறிக்கிட்டு கிடக்கிறேன். என்னம்மா ஏம்மா என் மேலே எதுக்குமா சம்மன் அனுப்புனீங்க, என்னை எதுக்குமா விசாரணைக்கு கூப்பிட்றாங்க, பதில் சொல்லுங்கன்னு கேட்குறேன். அண்ணே இதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் பேசுனது பிடிக்கல, நீங்கள் அவங்களுக்கு சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது பிடிக்கல, இல்லை சுமிக்கு சப்போர்ட் பண்ணுறது பிடிக்கல, இல்லை மூக்குப்பொடி பேசினப்போ நீங்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்கல, இப்போ பெட்ரோல் பிச்சை பேசுகிறதுக்கு நீங்கள் எந்த வாயும் திறக்கலை. ஏதோ ஒன்று நீங்கள் என்கிட்ட சொல்லலாம்ல. இப்படி வந்து எதுக்குமே அசையாமல் எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்காவது நீங்கள் 4 மணி லைவில் நான் கேட்ட கேள்வி உங்கள் மேலே வைக்கிற ஒரே ஒரு வருத்தமான பதிவு என்னென்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்? இவங்க கூட இருக்கிறது குத்தமா, இல்லை இவங்களுக்கு கூட இருந்து இவங்க பிள்ளைகளை படிக்க வச்சு நல்லது செய்கிறது குத்தமா, இல்லை என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இவங்களையும் பார்க்குறேனே அது குத்தமா, இல்லை எதுக்காக, இல்லை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கம்முன்னு அமைதியாக கடந்து போகிறேனே அந்த குற்றமா? நீங்கள் எதை குற்றமாக நீங்கள் சொல்ல வர்றீங்க நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் இப்போ வரைக்கும் எனக்கு மனசில் வந்து உறுத்தலை. எனக்கு ப்ரெஷர் வந்து வேறு பக்கம் இருந்து கிடையாதுங்க. இவனால் கூட இவன் கூட என்னை 4 அடி அடிப்பா, என்னை எது வேணாலும் அடிச்சுட்டு சோறு போடுவாள். ஆனால் நீங்கள் அண்ணான்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை என் பேரை சொல்லி அண்ணான்னு கூப்பிட்டுட்டு அண்ணா நான் கண்ணீர் விட்டு அழுதேன்னா இந்த ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் ஒன்று நான் சொல்லிக்கிறேன். ஒரு லைவில் நினைக்கிறேன் 6 to 7 லைவில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் கதறி அழுதேன். அந்த அழுதப்போ அவங்க உட்காந்து நான் ரிட்டர்ன் வர்றேன் லைவை முடிச்சுட்டு, அண்ணே உங்களுக்கு நாங்கள் இருக்கோம்ண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, உங்கள் தங்கச்சியாக நான் இருக்கேனே. எவ்வளோ விஷயத்தில் தெரியுமா உங்களுக்கு வந்து நாங்கள் பேசி வச்சுருந்தோம். எப்பா நாளைக்கு நம்ம ஒரு வீடு வாசல் கட்டினா கூட அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து ஒரு குத்து விளக்கு ஏற்ற வச்சு ஒரு ரிப்பன் கட் பண்ண வச்சு அவங்கள பால் காய்ச்ச வச்சு அவங்க மூலியமாக வந்து அவங்க வலது காலம் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி உண்மையிலே நான் என்னையை விட சூர்யா ரொம்ப ஆசைப்பட்டேன். இதை மாதிரி பண்ணணும், தீபாவை கூப்பிடணும், அப்புறம் வந்து இன்னும் யார் நம்ம இதில் இருக்கிறவங்களோ அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு வர சொல்லணும்ப்பா. என்னென்ன வந்து மனக்கற்பனை வந்து அவள் பண்ணி வச்சுருந்தான் தெரியுமா? அதை எல்லாத்தையுமே இந்த நோட்டீஸு இந்த சம்மன்கிற பேரில் அந்த கனவு கோட்டையை ஒரே நிமிஷத்தில் தகர்த்து எரிஞ்சிட்டிங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. சரி இருந்தாலும் இன்றைக்கி எதிரிகள் நாளைய நண்பர்கள் அதுக்கு அடுத்த நாள் சொந்தங்கள். அப்படித்தான் நான் போகிறேன். எதிரிகளை சம்பாதிக்கிற விட அவங்க கூட நட்பாக பழகி, நீங்கள் எதிரிகள் கிடையாது, எங்களுக்கு நீங்கள் துரோகியும் கிடையாது, ஒரு நல்ல நட்பு. இப்போ வரைக்கும் சொல்கிறோம். நீங்கள் வந்து சரி அவளுடைய ஒரு அந்த முன்கோபத்துக்கு நீங்கள் வந்து ஆத்திரப்பட்டு ஒன்று பண்ணிட்டீங்க. இப்போயும் சொல்கிறேன், நம்ம சமரசமாக பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இல்லாட்டினாலும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கன்னு தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், கெஞ்சிறோம், கதறோம். அதுக்கு மாத்திரம் நீங்கள் ஒரு வழியை விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் என்றைக்கு இப்போ எங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு. ப்ராப்ளம்னா இந்த சுமைகள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறது, அப்புறம் இந்த சட்டசபை எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டு, அப்புறம் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கோம். நாங்கள் சுற்றுலாலாம் போக மாட்டோம். முதல் வேலை எங்களுக்கு சென்னைக்கு வர்ற வேலை தான். நீங்கள் என்றைக்கு வந்து சென்னையில் ஃப்ரீயாக இருக்கீங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு கிளம்பி நாங்கள் மதுரையிலேருந்து வந்து ரூம் போட்டு அங்கே காவல் நிலையத்துக்கு வந்து மற்ற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாங்கள் பார்க்கணும். எப்படியும் 2 நாள் ஆகும் வந்து தங்கி. ஏன்னா இன்னும் வந்து யூடியூப் சம்பளம் வரல, வந்ததுக்கப்புறம் தான் கிளம்பணும். 21 தான் மெயில் வரும், 24 25 தான் சம்பளம் வரும். வந்த உடனே நேரடியாக வர்றோம். வந்து இந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு இதோட ரைட்டு. அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் நாங்களும் உங்கள் இதுக்குள்ளே வரமாட்டோம், நீங்களும் எங்களை பற்றி எதுவும் பேசாமல் சுமூகமாக எல்லோரும் போகணும். இந்த பாருங்க ஆண்டவன் பார்த்தீங்களா, கரண்டே வருது தெரியுதா? சுமூகமாக போகணும்னு தான் சொன்னேன். வாழ்க்கையில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவனே பார்த்தீங்களா வாழ்க்கையில் ஒளி ஏற்றுறானோ இல்லையோ டீப் லைட்டை போட்டு விட்டேன். எங்களுக்கு இந்த வீடியோவுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதிலேருந்து என்ன தெரியுது? நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான், கை விட்டுருவான். தலைவர் சொன்ன டைலாக்கு தான். அதனால் ஒளி ஏற்றிட்டேன், வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டேன். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வர்றோம், பிரச்சனைகளை தீர்க்குறோம், முடிச்சுட்டு அடுத்து அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு யார் விஷயத்தில் யாரும் தலையிடாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ பழகிக்கிடுவோம். நீங்கள் வந்து இனிமேல் நீங்களும் எந்த மன உளைச்சலுக்கும் ஆளாக வேணாம். எங்கனாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதை நான் இந்த இடத்துல ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் நான் பதிவு பண்ண விரும்புகிற ஒரே விஷயம், என்னாலேயோ சூர்யானாலேயோ மற்றும் சுமினாலேயோ எங்கள் 3 பேர்னாலையும் SSS இந்த 3 எஸ்னாலையும் இனிமேல் உங்களுக்கு எந்த இடைஞ்சல்களும் துன்பங்களும் துயரங்களும் வராது. நடந்ததாக இருக்கட்டும், அதுக்காக நன்றி மறக்க மாட்டோம். உங்களுக்கு என்றைக்குமே நான்
உங்கள் வீட்டு நீங்கள் கட்டி போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நாய்கள் எத்தனை இருக்குன்னு தெரியல. நீங்கள் வளர்க்குற அந்த அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ், அதோடு சேர்த்து என்னையும் சேர்த்துக்கங்க. காலத்துக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிங்கன்னா நான் உங்கள் காலடியில் கிடப்பேங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி.